நம்ம தொடர்ந்து அடுத்த ரூல் போகலாம் வாங்க. ஓகே, கோல்டன் ரூலில் 3வது ரூல், அதாவது வாஸ்து சாஸ்திரத்துடைய 3வது விதிமுறை. முதல் ரூல் வந்து திசையை பார்த்தாச்சு, 2வது மனை பார்த்தாச்சு, மனைக்கு பின்னாடி சப் ரூல் வந்து நம்ம சொன்னோம், அதெல்லாம் பார்த்து ஒரு இடம் வாங்கியாச்சு. சரிங்க, மனை வாங்கியாச்சு. நம்ம அடுத்து அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீர், அதாவது நீரை உருவாக்குவோம். போர் போடுவோம், அல்லது கிணறு வெட்டுவோம், அல்லது சம்பு வந்து கட்டுவோம். ஏன்னா ஒரு இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல வந்து தண்ணீர் அங்கே வேண்டும். ஒரு இடத்துல இயற்கையாகவே போர் போட்டு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து இயற்கையாகவே மகாலட்சுமியினுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இயற்கையாகவே நல்ல இடம்னு கூட நாங்களும் சொல்லுவோம். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் மிக மிக முக்கியமானது வாட்டர், தண்ணீர். ஸோ நாங்கள் எல்லாமே தண்ணீருக்கு வந்து தினமும் நன்றி சொல்கிற ஆட்கள். காலையில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு அது கூட ஒரு 10 நிமிஷம் பேசி அந்த தண்ணீருக்கு நாங்கள்லாம் நன்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணீர் நாங்கள் குளிக்கிறதும் இந்த பழக்கங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இருக்கிற பஞ்சபூதங்களில் தண்ணீர் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அப்போது ஒரு இடத்துல வந்து தண்ணீர் இயற்கையாகவே நல்ல தண்ணி கிடச்சிது, போர் போட்டு ஒரு மேலேயே ஒரு நல்ல ஒரு நீரோட்டம் கிடச்சி தண்ணி கிடச்சிச்சின்னா உங்கள் இடம் இயற்கையிலேயே ஒரு சுபிட்சமான இடம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அந்த நீர் எங்கே அமையணும் அப்படின்னா வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 பகுதியில் அமையலாம். தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த பகுதியில் அமையக்கூடாது. ஸோ அப்படி அமைஞ்சால் என்ன சார் அப்படின்னா, போட்டிங்க அப்படின்னா அதற்குரிய சிரமங்களை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும். சார் ஏற்கனவே அங்கே போர் போட்டிருக்காங்க, நாங்கள் அந்த இடத்த வாங்கிட்டோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அது எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் பில்டிங்குள்ளே வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோடைய அந்த போர்வெல் மோட்டரை ஏற்றி இறக்கிறதுக்கு சர்வீசஸ்லாம் இஷ்யூ வந்துடும். ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஓகே, நீர்நிலைகள் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் பூமிக்கு கீழே தண்ணீர் தொட்டி, கிணறு, போர்வெல் இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கிக்கலாம். வீட்டுக்கு மேலே மொத்த வீட்டு அமைப்பில் தென்மேற்கு மூலையில் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நிறுதி மூலை, நைருதி மூலை இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்து ஓவர்ஹெட் டேங்க்கை வந்து வச்சுக்கலாம். சரி, ஓவர்ஹெட் டேங்க்கை வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கெடுதலான பலன் வரும். ஓகே, இதுதான் அடுத்த ரூலு. இந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக அந்த இடத்துல அமைஞ்சிரும். ஓகே.